வந்துடலாம். ஓகே, அவங்க உள்ள வரப்ப இந்த பாட்டை கொஞ்சம் போட்டு விடுப்பா, கொஞ்ச நேரம் போட்டு விடு. அவங்க உள்ள வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருவாங்க, நம்ம டக்குன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முற்றிலும் மோனல் என்பது போல ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட் கோலி இளவரசன். ஆனா முதல் பாலியே இங்க லோகு கோலி கிட்ட சொல்லியிருக்காரு, அப்பா இன்னைக்கு ஒரு கேம் இல்ல, இப்போதைக்கு ஒரு கேம் இல்ல, போயிட்டு வா அப்படின்னு. குட் ஸ்டார்டிங்க, ஒரு ஃபேசி டெலிவரி, பிங்குன்னு ஸ்டிக்க தூக்கி இருக்காரு. ஸோ கோல்டன் பாலில் ஒரு சிக்ஸும் பார்த்துட்டோம் போன மேட்ச்சில், கோல்டன் பாலில் விக்கெட்டும் பார்த்துட்டோம் இந்த மேட்ச்சில். மொத்தத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த விக்கெட் விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா -5 டாட் பால். திரும்ப ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட், நியூ பேட்டர் அபி ஆன் ஸ்ட்ரைக். செம பவுலிங், சூப்பர் பவுலிங், அகைன் ஒரு வைட் யார்க்கர். பிக் ஷாட், நல்ல ஃபீல்டிங் அங்க பாயிண்ட் ரீஜன்ல, அண்ட் சிங்கிள். அதோட ஓவர், நெக்ஸ்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக்குமே தக்க வச்சுப்பாரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் ஆக்சுவலா -3. ஏன்னா வந்து மொதல் பால் விக்கெட்டு -5, அதுலேருந்து இப்போ 2 ரன் எடுத்திருக்காங்க.
என்ன பால் எப்பா, அதாவது ஒரு டோல் கேட்டுக்குள்ள வண்டி சொங்கின்னு உள்ள பூந்து போனா எப்படி போவோம் அந்த மாதிரி பால் பேட்ஸ்மேன் காலுக்குள்ள பூந்து போயிடுச்சு. சீரியஸ்லி இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் சூடு பிடிக்குதுப்பா. விக்கெட்ஸ் அதுவும் பவுலர்ஸோட கேமாக மாறுது. காற்று கொஞ்சம் இப்போதைக்கு பவுலர் டுவர்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியான யாக்கர். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் திரும்ப சொல்கிறேன், டென்னிஸ் பால் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பவுலிங் போடுற எல்லாருக்குமே தெரியும். அந்த லைனு அந்த லென்த் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செம பாலு. ஹெவி ப்ராக்டிஸ் மட்டும் அதை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டிங் உள்ள லோக்கி 349 மேட்சஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. 349 மேட்ச் ஆடி இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பஞ்சம் இல்லை, ஆனால் ரன்ஸுக்கு இங்கே பஞ்சம் இல்லாமல் ஆடி ஆகணும். ஓஹோ, அதாவது இந்த கேம் ஒரு ஃபன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் அப்படின்வாங்க. அதுக்கேற்றாப்புல தான் இங்கே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விக்கெட்ஸ் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தார் நியூ பேட்ஸ்மேன் உள்ள. ஃபர்ஸ்ட் பாலே லோக்கி பெரிய சிக்ஸு. ஸோ நல்ல ஷாட் லெக் சைடில். அண்ட் எஸ், ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் 2 more deliveries to go. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீப்பு கடப்பார பேட்டிங் லைன் அப்புன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு சவுண்டு மட்டும் வந்துச்சு, வெளில இன்னொரு 10 பேர் இருக்காங்க, நீங்கள் தைரியமாக ஆடுங்க அப்படின்னு. ஸோ எஸ், அந்த ஒரு தைரியம் இங்கே லோகேஷ் அவரோட பேட்டில் ஏதோ ஒரு 4 ஒரு 6 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரன்ஸுங்க. ஸோ குவிக்காக வந்துகிட்டு இருக்கு. ஷாட்டியா எப்பா, ஃபிளிக்கு வெறும் அந்த ஃபிரிஸ்டை மட்டும் யூஸ் பண்ணி பவர் கொடுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு பிக் ஷாட் லெக் சைடில் ஒரு 6க்கு. பாலை ஜஸ்ட் பிக் மட்டும் பண்றாருங்க லோக்கி. அண்ட் எங்கெங்கயோ கராசி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குட் ஷாட். தரையோடி ஆடி இருக்காரு அண்ட் சிங்கிள். லோக்கி அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் கேமே தக்க வச்சுப்பாரு. எண்ட் ஆஃப் 2 overs 14 for 2. எண்ட் ஆஃப் 2 overs 14 for 2. உடல் மண்ணுக்கு உயிர் வந்து ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் கிரவுண்டில் வந்துட்டு இங்கே அண்ணா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே உங்களை பார்த்தா கொஞ்சம் மன வருத்தங்களாக தான், கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது எனக்கு உங்களை பார்த்தா என்னையும் ஒரு வருஷம் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குங்க ஐயா. பரவாயில்ல, இந்த வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். அவுட்டுங்க. ஒன் மோர் ஒரு பிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. லோக்கி விக்கெட்டை வந்து லோகுக்கு லூஸ் பண்றாரு. ஸோ பேட்டிங் உள்ள கணேஷ் மணி.
செம வைபா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இங்கே சிஎம் ட்ராஃபி 2026 தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு நடக்கும் சிஎம் ட்ராஃபி. இதுக்கு வந்து மொத்தமாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி சபரிநாதன் அண்ட் டீம் அவர்கள் வந்து அவர்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்காக நமக்கு சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் சார், எம்எல்ஏ ஃப்ரம் ஷோலிங் நல்லூர் அவர்கள் வந்து அவர்களோட தலைமையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து இங்கே டோர்னமெண்ட்டை நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம அண்ணனுக்காக நம்ம தான் பண்ணணும். ஓஹோ, ஆக்சுவலாக ஒரு பவுண்டரி வரதுக்கு வாய்ப்பு. வைடு ப்ளஸ் 4. எஸ், மொதல் பாலில் ஒரு 5 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆச்சு. அந்த 5 ரன்ஸ் இந்த பால் அப்படியே பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐயா, ஆர்கனைசிங் டீம் எங்கே இருக்கீங்க? ஆர்கனைசிங் கமிட்டி டீம் கேன், வாட்டர் கேன் மட்டும் 2 டீமுக்கு போகும். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட், ஒரு சிங்கிள். அதுதான் இல்லையா, அதுதான் ஆப்போசிட். செக். ஸோ நல்ல கேட்ச் அங்கே அகெயின் டீப்ல. நியூ பேட்டர்னு பிரகாஷ். அமைதிப்படை படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு ஓட்டு வாங்க சேர் முன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உட்காந்து அப்படியே கால் மேலே கால் உட்காருவார். இங்கே நம்ம 12th மேன், பேட்டிங் டீம் 12th மேனு அந்த மாதிரி காலுக்கு மேலே கால் மேலே போட்டு உட்காந்தவரை இப்படி நிற்க வச்சிட்டிங்க. டென்ஷன் ஆகி போகிற பக்கம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவரே அடுத்து உள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன். தாவித்து ப்ரோ ரெடியாக இருங்க, அவரே உள்ளே வந்தாலும் வந்துடுவார். ஓ, சில கண்ணை மூடி வீசினாருங்க. கம்ப்ளீட்டா ஒரு சுத்துனாரு பிரகாஷ். ஆனா பேட்டில் படவில்லை. டாட் பால். வெல் பவுல்டுங்க, சூப்பர் டெலிவரி, பேக் டு பேக் ஒரு டாட் பால்ஸ். என்ன ஓவர் லோகு கிட்ட இருந்து அவரோட 3 ஓவர் 2 ஓவர் ஸ்பெல்ல இன்ஃபேக்ட் 3 for 3 சூப்பரான ஒரு ஸ்பெல்லோட முடிச்சிருக்காரு இங்க லோகு. 20 for 4 end of 3 overs. Three overs, 20 for 4. Twenty for 4. 3 overs, 20 for 4. ஸோ 3 ஓவர் இன்னும் பாக்கி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு பிரேக் நமக்கு இங்கே வேணாம், ஏன்னா நிறைய மேட்சஸ் இதுக்கப்புறம் பாக்கி இருக்குது பிரதர்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 4வது மேட்ச் தான். இதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் இருக்குது இந்த குரூப்பில். அது இல்லாமல் இன்னொரு 6 மேட்ச் இருக்குது. சபாடே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ப்ரொலாங்டாக போக போகுது.
ஒரு லாங் டேவாக இருக்க போது. ஸோ இந்த பிரேக்கெலாம் எதுவுமே வேணாம். 6 overs கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஆர்கனைசிங் சைட்லேருந்து ஒரு குட்டியாக வச்ச ஒரு ரெக்வஸ்ட்டும் கூட. வெல் பால், ஒரு நல்ல பால். மீண்டும் பேக் டு பேக் சூப்பரான ஒரு பால் போட்டுட்டு இருக்காருங்க. 3 பால் ஆக்சுவலாக தரமான ஒரு பால் தான் சொல்லலாம். ஸோ குரூப் ஏல மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஒவ்வொரு டீமுக்கு பாக்கி இருக்கு. ஸோ 4 in a group அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 4 in a main, 4 in and, 4 into 4, 16 டீமு மொத்தமாக. ஸோ 4 குரூப்பாக பிரித்து அதில் ஒவ்வொரு டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் ஒரு டீம் வந்து 3 மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு 3 days நடக்கிற டோர்னமெண்ட். பவுல்ட் வெல்லுங்க, பவுல்ட் வெல். அனதர் ஒரு வைல்ட் ஸ்விங் ஆஃப் த பேட். அவுட் சைட் ஆஃப், நல்லாவே சைட் ஆஃப்ல போட்டிருக்காரு. ஒரு வெல் லெஃப்ட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். வைடுக்கான ஒரு ஆசையில் வெல் லெஃப்ட் விட்டாரு. பட் டாட் பால். வெறும் 2 ரன்னுங்க அந்த ஓவரில். 22 for 4, end of 4 overs. பிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஆக்சுவலாக ஸ்மால் ஃபம்பிள் அங்கே. எக்ஸலன்ட் ஸ்கில்ஸ் ஃபீல்டர் கிட்ட இருந்து டீப்ல. பிக் ஷாட், பிக் ஷாட். ஆனால் ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே டீப்ல. ரன்ஸ் 1s and 2s அப்படின்ற மாதிரி ஒரு பைனரி டிஜிட்ஸ்லேயே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கரெக்டாக ஒரு எப்படி ஐடியோட ஃபீல்டு, ஐடி ஃபீல்டோட இதில் சொல்லணும்னா பைனரி டிஜிட்ஸ்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிக் ஷாட்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது நம்மளோட காந்தீஸ்வரன் மெமோரியல் டீமுக்கு. பிக் ஷாட், நல்ல கேட்சுங்க. கிட்டத்தட்ட காத்தோட அப்படியே எங்கேயோ ஓட்டாரு அப்படின்னு பார்த்தா சூப்பராக அந்த கேட்ச் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வசீம் கிட்ட ஒரு நல்ல கேட்ச் டீப்ல at the square region. Again, another ball outside offல. Chala swing of the bat இருந்துச்சு. Another dot ball. 2 more deliveries to go.
நல்லா பாருங்க, மீண்டும் பேக் டு பேக் ஒரு டாட்ஸ். அந்த விக்கெட்டுக்கு அவரை சூப்பரா 2 டாட் பால்ஸ் தொடர்ந்து போட்டிருக்காரு. பிக் ஷாட் 6-4 அப்படின்றத கால். எஸ், ஒரு 6 இன்ஃபேக்ட். கண்டிப்பா ஒரு தேவைப்படும் ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். 6ஓட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 overs done. It's 31 for 5. லாஸ்ட் ஓவர், முதல் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டோனியோட 2011 வேர்ல்டு கப் வின்னிங் ஷாட் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. உள்ள போனா ஆல் அவுட்னு வருது. உள்ள போய் ஆட இருக்குடா. இப்ப லைவ்ல இருக்குல்ல, இது லைவ்ல இருக்கு. 5 overs and last over. White ball. So still 6 more deliveries to go. Actually run rate பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ஆடல. ஆனா இங்க ஒரு மாத்திரக்கு சான்சஸ் இருக்கு. பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக். இன்னொரு பிக் ஷாட். மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் சொன்னேன், எஸ் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஷாட் அடிச்சு அந்த சேஞ்சுக்கு ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு டோனி ஷாட்டை ரெப்ளிகா பண்ண மாதிரி இருந்தது அந்த ஷாட்ல ஃப்ரம் த பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லை, ஒரு குவிக் சிங்கிள். பிக் ஷாட்டுக்கான முயற்சி, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்காங்க இந்த பால்ல. எஸ் அண்ணா, ரெவியூவா ரன் அவுட்டுக்கா? ஓகே, ரன் அவுட்டுக்கு ஒரு ரெவியூ. இன்ட்ரெஸ்டிங் கால். ப்ரோ எங்க போயிட்டு அவள் பேர் தாவித் இல்லையா ப்ரோ? பேட்ஸ்மேனா? ரைட், ஓகே. செக். It's wicket. Batsman not reached. It's very, very close call. Wicket. Stems collapse ஆயிருக்கு. Stems grease வெளில தான் இருக்கு. ஓகேவா? Run out.
ஷிட். உடல் மண்ணுக்கு விக்கெட் வந்து டீமுக்கு அப்படின்னு சொல்லி தாவித் ப்ரோ அங்கே வந்து லிட்டரலாக டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் விக்கெட்டை. ரன்னே இல்லை அங்கே. பால் அகெயின் அந்த பிளாக் ஹோல், பேட்ஸ்மேனுக்கு பிளாக் ஹோலில் போடப்பட்ட பால் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள், ஒரு மினி காப்டர் ஷாட். ஏன் 12th மேன் கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக இங்கே இருங்க, ஒரு இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் இங்கே இருங்க. தாவித் ப்ரோ 12th மேன், எங்கள் டீம் 12th மேனு கொஞ்சம் இங்கே இருக்க சொல்லுங்க ப்ரோ. எஸ் 41, 6 overs 41, 42 is going to be the target. ஒரே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், ரெண்டு டீமோட 12th மேன் ரெண்டு இன்னிங்ஸும் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இங்கே தான் இருக்கணும். பிரதர், இதுதான் விஷயம். நீங்கள் யாராவது ஒருத்தவங்க கரெக்டான ஒரு பர்சன் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பாலும் வந்து ஒரு 12th மேனோட ஜாப் நான் சொல்கிறேன் பாருங்க. நேமு, அப்புறம் வந்து இந்த ஸ்கோர்ஸ் வந்து பார்க்குறது, ஓகேங்களா? இதுமாதிரி சப்போர்ட்ஸ் வந்து அவங்க தான் பண்ணணும். 12th மேன் வந்து பேர் சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஸ்கோர்ஸும் பார்த்து பண்ணணும். இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்பர்ஸை மாற்ற முடியாது. ஏன்னா லைவ்ல போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷனும் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அது புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் வாங்க.
விக்கெட்ல 6. சூப்பர் பிளே. செம பேட்டிங் ஆக்சுவலா. அண்ட் லாஸ்ட் பால்ல ஒரு சின்ன அப்டேட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் ஒரு ரன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்குன்னு ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஸ்கோரிங் பண்ணும்போது சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதுவுமே கிராஸ் செக் பண்ணி நான் உங்களுக்கு கரெக்டான அப்டேட்டும் கொடுத்துட்றோம். ஒரு ரன்னு கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இது டார்கெட்டில். ஸோ பவுலிங் சைடுக்கும் பேட்டிங் சைடுக்கும் நாங்கள் அப்டேட்டாக கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ கடைசி ஓவரில் ஒரு ரன் வந்து மிஸ்டேக்காக அப்டேட் ஆகிருக்கு. அதை கரெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு கரெக்டான அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ 12th மேன் வந்து அடுத்த மேட்சஸ்லேருந்து 12th மேன் கட்டாயமாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேட்ச் ஆரம்பிக்கும். எக்ஸலன்ட் ரன்னிங். அங்க ஒரு குவிக் சிங்கிள். பெரிய ஷாட் ஃபீல்டர் கைக்கு 1 more விக்கெட். இளவரசன் அவருக்கு இன்னொரு விக்கெட். நீங்க ஐ திங்க் அருண் ஒரு பெரிய ஷாட்கான ட்ரை இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பேஜ் ஆகிருக்கு, விக்கெட்டும் ஆகிருக்கு. ஸோ இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணது லோகு, அதுவும் பெரிய ஸ்கோராக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அருண் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பேட்டர் ஸோ தினேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்காரு. ஸோ லோக்கல் பாய்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை அண்ட் வந்து சர்வைவல் மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேட்சை கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும். ஸ்விங் அண்ட் மிஸ். ஏன்னா 6 overs கேம் அப்படின்ற போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு டிஃபென்ஸ், சாலிட் டிஃபென்ஸ். நோ அப்படின்னு வந்து இந்த கிரிக்கெட்டில் சொல்கிற மாதிரி இங்கே சொல்லவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 36 balls பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் விளையாடணுன்றது தான் ஐடியாங்க. ஸோ ஃப்ளேக் கேப்பில் ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈஸி டபுள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 oversலேயே வந்து பெரிய ஸ்கோர் வந்துடுச்சு போர்டில். ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ளிக். ஐ திங்க் ஒரு இண்டோர் கேமர்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளிக் அடிச்சுனே இருக்கிறாரு. அது ஒரு டார்கெட். அவர் மினிமமாக இங்கே தான் போகணுன்ற மாதிரி விளையாடுறாரு. அகைன் ஃப்ளெக்ஸ். ஒரு 3 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடிருக்காங்க. ஸோ ஜென்டலாக விளையாடிருக்காங்க. ஸோ பெரிய ஷாட் போல் மிஸ்டேக் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி விளையாடிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 overs டீம் ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுக்கு அருமையான ஓவராக வந்திருக்கு. 27க்கு 3. இன்னும் 14 ரன் அடிக்கணும் 4 overs. ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் லோகி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் போன மேட்ச் மாதிரி தான் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இந்த
ஸோ பேட்டிங்கில் ஒரு பெரிய கொலாப்ஸ் பார்த்தாங்க. பிகாஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைன் அப். லோக்கல் பாய்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப பழகின ஒரு கிரவுண்ட். நிறைய மேட்சஸ் இந்த கிரவுண்டில் விளையாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அதே போல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாட். காந்தீஸ்வரன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் உள்ள இருந்தாலுமே இது 2வது முக்கியமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டைமில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிக்கப். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வைடாக ஓடி வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இட்ஸ் பவுண்ட்ரி சிக்னல் கிடைக்குது. ஸோ நல்ல ட்ரை ஆனாலுமே பவுண்ட்ரி. ஸோ டீம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸோ வெல்கம் பவுண்ட்ரி. ஜஸ்ட் 9 runs required. இந்த பால்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே போல் இந்த ரன் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ வின்ஸ் அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரன் ரேட்டை தாண்டி வின்னுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் வின், அதுக்கப்புறம் தான் இந்த ரன் ரேட். ஸோ ஃபைன் லேக் உள்ளே இருந்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஃப்ளேக் ஷார்ட் பவுண்ட்ரி ஏரியா. ரொம்ப சின்ன பவுண்ட்ரி. 40 to 45 meters தான் இருக்கும் அந்த லென்த்து. ஸோ ஈஸியாக பிக் பண்ணியிருக்காங்க. 4 runs அண்ட் லோக்கியும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறுறாரு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் 3rd over. 36 runs வந்துருக்கு இதுவரை போர்டில். ஜஸ்ட் 5 runs away டு ஃபினிஷ் த வாக். It's a dot ball and over signal. So thank you for the signal. Just 5 runs away for team True Friends. So over number 4 from Kohli. The flag and result பாசிட்டிவா வந்திருக்கு. and team True Friends த்ரூ ஆகுறாங்களா அப்படின்னா எஸ், இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறாங்க. அண்ட் குவார்டர் ஃபைனலுக்குள்ள போகிறதுக்கு இன்னும் ஒரு மேட்ச், ஒரு நல்ல மேட்ச் வின் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கான கேட் ஓப்பன் ஆகுது. அண்ட் த கேட் க்ளோஸ் டு டீம் காந்தீஸ்வரன். பிகாஸ் 2 மேட்சை விட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அவங்களுக்கு